ஒற்றுமையில் தான் வெற்றி இருக்கிறது என்றெல்லாம் பறைசாற்றக்கூடிய நாம் எப்போதும் அந்த ஒற்றுமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ வேண்டும். ஒரு ஊரிலே ஒரு இமாம் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவருடைய சொல்லை கேட்பதற்குத்தான் மக்கள் இருக்கிறார்கள். தொழுகையிலே அவர் தக்பீர் கட்டினால் எல்லோரும் தக்பீர் கட்டுகின்றோம். அவருடைய அனைத்து அசைவுகளுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். அது போன்றுதான் இமாம் ஆலிமினுடைய சொல்லுக்கு இந்த சமுதாயம் என்றைக்கு முழுமையாக கட்டுப்பாடான ஒரு நிலையை உருவாக்கி கொள்கிறதோ அன்றைக்குத்தான் சமுதாயத்திலே நாம் ஒற்றுமையை பார்க்க முடியும். ஆலிம் உலமாக்களினுடைய சொல்லை மீறுகிற போதுதான் சமுதாயத்தினுடைய சீர்கேடுகளை நாம் பார்க்கிறோம். நண்பிற்குரியோர்களே, காலையிலே இங்கே பட்டிமன்ற விவாதத்திலே அரங்க கலந்து கொண்ட என் அன்பு சகோதரர் ஃபகீர் முகமது அவருடைய உரையின் போது குறிப்பிட்டார், ஒரு காலம் எடுத்தவுடன் உலமாக்கள் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள். பள்ளிகள் தோறும் அவர்களுடைய வேகமான பயான்களை கொண்டு சாடினார்கள், எடுத்து சொன்னார்கள், சத்தியத்தை போதித்தார்கள். ஆனால் நிர்வாகிகளுடைய தலையீட்டின் காரணமாக உலமாக்கள் இப்போது கொஞ்சம் அமைதியாக ஒதுங்கிக் கொள்ளுகிறார்கள் என்று சொன்னார்கள் அல்லவா? அதுதான் உண்மையிலும் உண்மை. இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த ஆலிம்களுடைய உள்ளமும் உணர்வு இல்லாமல் இல்லை, உணர்ச்சியோடு வேதனை கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மஹல்லாவிலே ஒற்றுமை இல்லாமல் போனது. நம்முடைய மஹல்லாவை முழுமையாக சீர்திருத்தம் செய்ய வேண்டிய முழு பொறுப்பும் இமாமுக்கு இருக்கின்றதே, அதை நாம் சரிவர செய்ய முடியவில்லையே என்ற ஆதங்கத்தோடு இன்றைக்கு இமாம்கள் உள்ளத்தால் அழுது கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியோர்களே, எனவே முதலில் சமுதாய ஒற்றுமையும் சமுதாய நல்ல ஒரு நிலையும் உருவாகுவதற்கு ஆலிம்களுடைய சொல்லை நாம் மதிக்க வேண்டும், அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டும். இமாம்களினுடைய சொல்லை கட்டுப்பட்டு நாம் செயலாற்றுகின்ற போது அந்த ஒற்றுமை ஏற்படும். ஒரு ஆலிம் சொல்லுவார், எல்லோரும் கேட்க வேண்டும். மற்றவர் சொல்லி இமாம் கேட்க வேண்டிய நிலை உருவாகிவிட்டால் அந்த சமூகம் அந்த சமுதாயம் கெட்டு போய்விடும் என்பதை நாம் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியோர்களே, சமூக சீர்திருத்தம் வேண்டும் என்று சொன்னால் உலமாக்கள் சொல்வதை நாம் கேட்க வேண்டும், அவர்களுடைய சொல்லுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். நபிமார்களின் வாரிசுகளான உலமாக்களுடைய சொல்லுதான் நமக்கு உயிர் மூச்சாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியோர்களே, ஷைத்தானியத்தான ஊடுருவல்களில் உள்ளே நுழைந்து பெண்களை தன்னுடைய கருவிகளாக பயன்படுத்திக் கொண்டு ஷைத்தான் இன்றைக்கு நம்மை கெடுப்பதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறான். ஷைத்தானின் வலைகளாக, ஷைத்தானால் வீசப்பட்ட வலைகளாக பெண்கள் இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க, அந்த பெண்களை கொண்டே இந்த மாநாடு நாங்கள் நடத்துகிறோம் என்று சொல்லி அன்றைக்கு நடந்த அந்த தௌஹீத் மாநாட்டிலே என்ன சொன்னார்கள் தெரியுமா? அதிகமான பெண்கள் வந்திருந்தார்கள், இதுதான் அவர்களுடைய சாதனை என்பது போன்று அங்கலாய்த்துக் கொண்டார்கள். நண்பிற்குரியோர்களே, நீ மாநாட்டுக்கு செல்லவில்லை என்று சொன்னால் உன்னை நான் தலாக்கு விட்டு விடுவேன் என்று சொன்ன கணவர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு பல பெண்கள் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டார்கள். நண்பிற்குரியோர்களே, நடத்தலாம் என்ற ஒரு அருமையான முடிவு வரவேற்பிற்குரியதாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியோர்களே, சமூக சீர்கேடுகள் ஏற்படுவதற்கு பெண்கள் பகிரங்கமாக வருவதும் ஒரு காரணமாக இருக்கிறது. மார்க்க அடிப்படையிலே முழுமையான புர்கா அணிந்து கொண்டு அவர்கள் கலந்து கொள்வார்களேயானால் தங்களுடைய ஒழுக்கத்திற்கும் தங்களுடைய கற்பிற்கும் எந்த பங்கமும் வராமல் பாதுகாத்துக் கொள்வார்களேயானால் அதில் வெற்றி உண்டு என்பதை நாம் எண்ணி பார்த்து பெண்களை கண்ணியமான முறையிலே நாம் நடத்த வேண்டும். நண்பிற்குரியோர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வட்டி என்று சொல்லக்கூடிய அந்த மிக முக்கியமான பாவமாக இருக்கக்கூடிய அந்த வட்டியை குறித்து அன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு قال لعن رسول الله صلى الله عليه وسلم آكل الربا وموكله وكاتبه وشاهديه. வட்டியை சாப்பிடக்கூடியவன், வட்டிக்கு வக்காலத்து வாங்கக்கூடியவன், வட்டிக்கு எழுதக்கூடியவன், வட்டிக்கு சாட்சியாக இருக்கக்கூடியவனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியோர்களே, வட்டி என்று சொல்லக்கூடிய மிக மோசமான ஒரு ஹராமான அந்த வேலையின் காரணமாக இன்றைக்கு மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை வார்த்தைகளால் சொல்லி முடியாது. கடனுக்கு வட்டி,
காணிக்கு வட்டி, அடமான வட்டி, அணிகலன் வட்டி, நிலத்துக்கு வட்டி, நெல்லுக்கு வட்டி, கமிஷன் வட்டி, கந்து வட்டி, கால், அரை, முக்கால், கசரு வட்டி, கழுத்தை நெரிக்கும் வட்டியின் குட்டி என்றெல்லாம் வட்டியினை சிலடை போன்று நம்முடைய அப்துல்ஹை சிராஜ் ஆசிரியர் அப்துல்ஹை அவர்கள் அன்றைக்கு குறிப்பிட்டிருந்தார்கள். அன்பிற்குரியோர்களே, இப்படியெல்லாம் வட்டியினுடைய அந்த குணாதிசயங்கள் நீண்டு கொண்டே செல்லுகிறது. வட்டியை அறவே இஸ்லாம் ஆதரிக்கவில்லை, முழுமையாக அதை எதிர்க்கிறது. எந்த வகையிலும் வட்டி என்ற அநியாயம் நடைபெறாமல் இருப்பதை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு நாம் ஒருபோதும் துணை போய்விடக் கூடாது. ஷைத்தானியத்தான ஒவ்வொரு ஊசலாட்டங்களை கொண்டு சமுதாயத்தினுடைய சீர்கேடுகளும் ஷைத்தானியத்தான செயல்களை கொண்டு பலவாறு பாவங்களும் நிகழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்க முடியாது. கண்ணியத்திற்குரியோர்களே, இன்றைக்கு சமுதாயத்திலே ஊடுருவிருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? வரதட்சணை. வரதட்சணை என்று சொல்லக்கூடியதை நாம் எண்ணி பார்த்தால் இன்றைக்கு நாம் கண்ணீர் வடிக்கின்றோம். ஏன் வரதட்சணை? ஆடு மாடுகளை விலைக்கு விற்பது போன்று பெற்றெடுத்த தன் ஆண் மக்களை வரதட்சணை என்ற பெயரால் இன்றைக்கு பெற்றோர்கள் விலை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நம்முடைய இளைஞர்கள் பலிகடாக்களாக ஆகிவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரியோர்களே, ஆண்மகன் ஆண்மை நிறைந்தவனாக இருக்க வேண்டும். மகர் கொடுத்து மணமுறியுங்கள் என்பதுதான் இஸ்லாம். வாத்துன் நிசா சதுகாத்திஹின்ன நிஹலா, மகர் கொடுத்து மணமுறியுங்கள், உங்கள் ஆண்மையை நிரூபித்து காட்டுங்கள். கொடுப்பவன் தான் ஆம்பளையாக இருப்பான், கை நீட்டி வாங்குபவன் பொம்பளையாக மாறிவிடுவான். பெண்மைக்கு நீங்கள் ஆளாகி விடாதீர்கள். அந்த பெண்மையான சிந்தனைகள் உருவாகுவதற்கு நீங்கள் வட்டி என்ற அந்த நிலைக்கு நீங்கள் ஆளாகிவிடக் கூடாது. கொடுப்பவனாகவே இருக்க வேண்டும் என்று வட்டியை பற்றி, இன்னும் வரதட்சணை பற்றி இஸ்லாம் ஆண்மகன் ஆண்மகனாக வாழ வேண்டும் என்று சொல்லித் தருகிறது. காலத்தின் சூழலை இன்றைய தினம் அந்த வரதட்சணை எந்த அளவுக்கு மிகைத்து விட்டது என்று சொன்னால், MBBS 80,000, இன்ஜினியரோ 70,000, சிங்கப்பூர் பையன் சீர் 10,000, துபாய் மஸ்கட் தொகை 10,000, வேலையில்லா மாப்பிள்ளையும் வெறும் படிப்பு வாலிபனும் விருது பெற்ற மௌலவியும் விலையாவார் வெட்கமின்றி, மார்க்கெட் விலைவாசி மலை போல் ஏறுது போல் மாப்பிள்ளை விலைகள் என்றும் மடமடவென்று ஏறுதுங்கே. விலைவாசி போராட்டம் நடத்துகின்ற வீரர்களே, இந்த விலை பேசும் விஷத்துக்கோர் வேட்டு வைக்க கூடாதா? சிங்கப்பூர் வாட்சியாம், செம்பொன் மோதிரமாம், சில 100 பவுனுக்கு செய்யணுமாம் உருப்படிகள், சிங்கார கட்டிலுடன் செட்டாக பர்னிச்சர், சில்வர் பாத்திரங்கள், சொகுசான பட்டுமத்தை, சீதனமாய் புதுவீடும், சென்று வர ஒரு காரும், சீமான் மாப்பிள்ளைக்கு சேர்த்து கொடுக்கணுமாம். சீச்சி, இவன் என்ன சீதன பொருளுக்கா சீர்தாழி கட்டுகிறான் என்பதையெல்லாம் நாம் பார்க்கிற போது ஆண்மகன் ஆண்மகனாக வாழ வேண்டும். ஆண்மகன் அந்த ஆண்மையை விட்டுவிடக் கூடாது. ஒரு பெண் என்பவள் அவளுக்கு மனைவியாக வருகின்ற போது, அந்த அருமையான குழந்தைகளை பெற்றுத் தருவதற்காக வருகிற போது, அந்த பெண்ணுக்கு எத்துணை மகர் கொடுத்து எத்துணை கண்ணியமாக கல்யாணம் செய்ய வேண்டிய ஆண்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு அவலட்சணை வரக்கூடாது. வரதட்சணையை ஒழித்து மகர் கொடுத்து மனம் புரியக்கூடிய சிறந்த இளைஞர்களாக நாம் திகழ வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எந்த உயரிய நோக்கத்தோடு இங்கே நாம் குழுமி இருக்கின்றோமோ, நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் முழுமையாக கபூல் செய்யப்பட இந்த நல்லவர்கள் இறை நேசர்களுடைய நல்லாசியின் பொருட்டால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் வசந்தத்தை ஏற்படுத்தி அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கையில் பிடிப்போடு வாழக்கூடிய தன்மான உணர்வு பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் வாழ வைப்பானாக. நபிமார்களும் சஹாபாக்களும் இறைநேச செல்வர்களும் எந்த வாழ்க்கையில் வாழ்ந்து நமக்கெல்லாம் போதித்திருக்கிறார்களோ அந்த வாழ்க்கையை பற்றி பிடித்து அல்லாஹுவின் பொருத்தத்தை, அல்லாஹுவின் லிகாவை பெறக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் இந்த மாநாட்டின் மூலம் நம் அனைவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று துஆ செய்து இந்த அருமையான ஏற்பாடுகளை செய்த அனைவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையின் சார்பாக துஆவினை சமர்ப்பித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எழுச்சி உரை ஆற்றிய தஞ்சை மாவட்ட ஜமாஅத்துல் உலமா தலைவர் அவர்களுக்கு இதயமார்ந்த நன்றி.